இந்த போனை பத்தி எல்லாமே ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தோம். நிறைய ரூமர் வந்துகிட்டே இருந்துச்சு. அதை பத்தி நம்ம வீடியோ கூட நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் எந்த மொபைல்னு கேட்டிங்கன்னா OnePlus நாட் மொபைல் தான். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்தியா வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் என்னென்ன கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், என்னென்ன கொடுக்காம விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தலாம். அது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதுல இருக்க டிஸ்பிளே வந்து ஆரம்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூட் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூட் AMOLED டிஸ்பிளேனா வேற ஒன்றும் இல்லைங்க. இது வந்து சாதாரண ஒரு AMOLED டிஸ்பிளே தான். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒவ்வொரு பேர் வச்சுப்பாங்க. அதனால வந்து இவங்க வந்து ஃபியூட் AMOLED டிஸ்பிளே வந்து சொல்றாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவோட லெஃப்ட் சைடு கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் பஞ்ச்-ஹோல் கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்ச்-ஹோல்ல பார்த்தீங்கன்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 32 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. டெப்த் சென்சர் கொடுக்காம ஒய்டு கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா 105 டிகிரி வரைக்கும் நம்மளால ஒய்ட்ல போட்டோ எடுத்துக்க சொல்றாங்க. இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங்கோட Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்து இந்த செல்லோட பட்டன் அண்ட் ஸ்போர்ட்ஸை பற்றி பார்த்தலாம். போனோட பாட்டம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர் இதுல வந்து கொடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, ஒரு சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா டூயல் சிம் மட்டும்தான் போட முடியும். மைக்ரோ ஸ்டிக் சப்போர்ட் வந்து கொடுக்கவே இல்லை இந்த போன்ல. அது மட்டும் இல்லாமல் 3.5mm ஆடியோ ஜாக் வந்து இதுல வந்து கட் பண்ணிட்டாங்க. இதுல வந்து கொடுக்கவே இல்லை. OnePlus பிளாஸ்டிக்ல மட்டும்தான் கொடுக்காம வந்துட்டு இருந்தாங்க. ஒரு மிட்ரேஞ்சில் எடுத்துட்டு வரப்ப கண்டிப்பா அதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சில பேர் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பேசியிருந்தோம். ஆனால் அதே மாதிரி வந்து இந்த மொபைல வந்து 3.5mm ஆடியோ ஜாக் வந்து இதுல வந்து கொடுக்கவே இல்லை. அடுத்து போனோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அலர்ட் ஸ்டைலர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போனோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் அப் டவுன் கீ வந்து கொடுத்துருக்காங்க. போனோட டாப்ல பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இந்த போனோட சென்டர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல வெல்ட் பண்ணியிருக்காங்க. மெட்டல் வந்து கொடுக்கல, பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா காஸ்ட் கம்மியாகிறதுனால பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்கோம் சொல்லி OnePlus தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து போனோட பேக்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 கலர் ஆப்ஷன்ல வந்து கிடைக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர், ஒரு ப்ளூ கலர் 2 கலர் ஆப்ஷன் வந்து சேல் பண்றாங்க. இது வந்து Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனோட வருது. போனோட பின்பகுதியில பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப் தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு 48 மெகா பிக்சல் வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சோனியோட சென்சார், சோனி IMX586 சென்சார் வந்து இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு EAS OAS ரெண்டுமே சப்போர்ட் இருக்கு. அதனால வீடியோ ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 8 மெகா பிக்சல் வந்து வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த்துக்கும் ஒரு 2 மெகா பிக்சல் வந்து மேக்ரோவுக்கும் கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு ஃபிளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் தான் இந்த மொபைல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் எண்ட் ப்ராசஸருக்கு ஓரளவு பக்கத்தில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு ப்ராசஸர் தான். Snapdragon 765ங்கிற ஒரு 5G கேப்பபிலிட்டி உள்ள ப்ராசஸர் தான் இந்த மொபைல வந்து கொடுத்துருக்காங்க. இது மிட்ரேஞ்சில் ரொம்பவே அருமையான ப்ராசஸர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 5G இதில் வந்து இன்பில்ட் ஆகுது. இந்த ஃபோன் வாங்குறவங்க வந்து இந்தியாவில் இருந்தீங்கன்னா, இந்தியாவில் பற்றி 5G கிடையாது. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் ஒரு வருஷம் இல்லை 2 வருஷத்துக்குள்ள ஜியோ கொண்டு வந்துட்டா கூட இந்த மொபைலை வச்சு நம்மளால 5G வந்து என்ஜாய் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 4115 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி தராங்க. அதனால ரொம்பவே நம்மளால ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். 0 to 70 பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லி OnePlus தரப்புல இருந்து சொல்லப்படுறது. பார்ப்போம் இது எப்படி கொண்டு வராங்கன்னு. அடுத்து இதோட எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ரேமுக்கு பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் வந்து NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட் பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரேம் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB 64GB. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 24,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து 8GB 128GB ஒரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 27,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து 12GB 128GBங்கிற ஒரு வேரியண்டோட விலை பார்த்தீங்கன்னா 256GB வேரியண்டோட விலை பார்த்தீங்கன்னா
29,999 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த 6 GB 64 GB வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வேரியண்டா எனக்கு தெரியுது. ஏன்னா இதுல வந்து மைக்ரோ SD சப்போர்ட் கிடையாது. அப்படிங்கிறப்ப ஒரு 28 GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட பேஸ் வேரியண்ட் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு 6 GB 128 GB இன்னொரு வேரியண்ட் கொண்டு வந்தா கூட நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு 6 GB 64 GB ஒரு வேரியண்ட் மட்டும் தான் இதுல கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. அடுத்தது என்னன்னா பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து கேமராஸ் வந்து ஓரளவு நல்லாவே பெட்டரா பண்ணியிருக்காங்க. இஎஸ் ஓஎஸ் சப்போர்ட் வந்து ரியர் சைடு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. குட்லா கிளாஸ் ஸ்பை ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்பிளைட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகேங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் சூப்பரா இருக்கு. OnePlusல இருந்து ஆக்சிஜன் வாய்ஸ் வரும். Android 10 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா என்ன பிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஒரு மைக்ரோ SD சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம். அது பிடிக்கல. அப்படி இல்லைன்னா ஒரு பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 6 GB 128 GB கொடுத்துருக்கான். அதுவும் கொடுக்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா 3.5mm ஆடியோ கொடுக்கல. சரி அதை தான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு டைப் சி டு 3.5mm ஆடியோ ஜாக்கோட கன்வெர்ட்டரும் இதுல இந்த மொபைலோட வரல. பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணவே இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. OnePlus இந்த மொபைல் யார் யார் வாங்குவீங்க, இந்த மொபைல் யாருக்கு ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.